இந்திய சுதந்திர அமுத பெருவிழா இந்திய அரசின் விக்யான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் களஞ்சியம் சமூக வானொலி இணைந்து வழங்கும் அறிவோம் அறிவியல். இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நமக்காக பாம்பே இயற்கை வரலாற்று சங்கத்தில் பணிபுரியக்கூடிய திரு சிவகுமார் அவர்கள் நம்முடன் இணைந்து பாம்புகள் பற்றியும் அவற்றில் இருக்கக்கூடிய அறிவியல் தகவல் பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார். என்னுடைய பேர் சிவகுமார். நான் இப்போது பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி, அதாவது மும்பை இயற்கை வரலாற்று கழகம் அப்படின்னு சொல்லுவோம், அதில் ஒர்க் பண்ணுறேன். இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அதாவது 1998லேருந்து 2007 வரைக்கும் இந்த பிஎன்ஹெச்எஸ் பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா WWF இந்தியா, உலக இயற்கை நிதியம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னை ஸ்னேக் பார்க், அதில் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் உள்ள பாம்பு பண்ணை, அதில் டெப்புட்டி டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 7 வருடம் அகமதாபாத்தில் உள்ள ஒரு ஸ்னேக் பார்க்குக்கு இன்சார்ஜாக இருந்தேன். ஸோ திரும்பவும் இப்போ 2018லேருந்து திரும்ப மும்பை இயற்கை வரலாற்று கழகத்தில், அதாவது பிஎன்ஹெச்எஸில் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். இப்போது பாம்புகளுக்கு பார்த்திங்கன்னா கை கால்கள் கிடையாது. இப்போ அது பாம்புகள் இப்போ நம்ம என்னென்ன உயிரியல் பூங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா, இப்போ அதுங்க உடம்புல இல்லாமல் இந்த உண்ணிகள்லாம் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இயற்கையிலேயே ஏன்னா இந்த தரையில் ஊர்ந்து போகிறது, இதனால் ஏற்படக்கூடிய டேமேஜஸ் ப்ளஸ் இந்த மாதிரி இந்த உண்ணிகள் இதெல்லாம் அதுங்க உடம்புலேருந்து அகற்றணும் அப்படின்னு சொன்னால், இந்த தோல் உரித்தல் அப்படின்றது ஒரு முக்கியமான நிகழ்வு அதுக்கு இருக்குது. அது வளர வளர அந்த தோல் உரித்தல் அப்படின்றது நடக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன பாம்பு பெரிய பாம்பு அப்படின்னா அதை குட்டியாக இருக்கும்போது பெருசாக இருக்கும்போது எல்லாம் ஒரே மாதிரி தான் உரிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. பாம்புகளுடைய வளர்ச்சி அதனுடைய முழு வாழ்நாள் முழுவதும் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் ஆரம்ப காலங்களில் வேகமாகவும் போக போக குறைந்த அளவுலையும் அந்த வளர்ச்சின்றது இருக்கும். ஸோ அப்போ ஒரு பிறந்த பாம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வருடத்துக்கு ஒரு 12 முறை தோல் உரிக்கலாம், அதாவது மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்ற மாதிரி. ஆனால் வளர்ந்த பாம்புகள் அதை முதிர்ச்சி அடைந்த பாம்புகள் அப்படின்றது ஒரு வருடத்துக்கு 2லிருந்து 4 முறை அதனுடைய எந்த அளவுக்கு உணவு கிடைக்குது, எவ்வளவு ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்றத பொறுத்து அந்த எக்டைசிஸ் அப்படின்றது, தோல் உரித்தல் அப்படின்றது நடக்குது. ஸோ அதுதான் இதனுடைய அந்த வளர்ச்சி அடைஞ்சோடனே பார்த்திங்கன்னா, முதிர்ச்சி அடைஞ்சு அது அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிடும். கண்ணெல்லாம் அந்த கண்ணில் மேலே அதுவும் வரும்னு சொன்னோம் இல்லையா, அந்த பிரில்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே க்ளவுடியாக, அதாவது ஒரு ஒயிட் கலராக ஒரு பால் மாதிரி அதுக்கு அந்த நேரத்தில் கண் சரியாகவும் தெரியாது. அந்த நிலைக்கு வந்தோடனே அதுங்க போய் எங்கேயாவது ஒரு இடத்துல அமைதியாக ஒரு பாதுகாப்பான இடத்துல போய் உட்காந்துரும். இப்போ அது கரெக்டான நேரம், அதுங்களுக்கு உடம்புல ஒரு அரிப்புத்தன்மை மாதிரி அதை எடுக்கணும் அப்படின்னு வரும்பொழுது, இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோன்னே, ஏதாவது ஒரு ரஃப்பான சர்ஃபேஸ்க்கு எதிராக தன்னுடைய முகத்தை முதல்ல அங்கேருந்து ஆரம்பிக்கும். முகத்தை போட்டு தேய்ச்சி அப்படியே கொண்டு போகும்போது, நம்ம எப்படி சாக்ஸை கழட்டும் பொழுது உள்பகுதி வெளிப்பக்கம் வர மாதிரி இருக்குதோ, அதே மாதிரி இது அப்படியே கம்ப்ளீட்டாக குறிச்சிக்கிட்டு முழுமையாக வெளில வந்துடும். ஸோ இது மாதிரி தான் இது குறிக்கும். பொதுவாகவே பாம்புகள் பார்த்திங்கன்னா, ஒரு தடவை நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு அப்படின்னு அது செரிமானம் ஆகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஆகும். இப்போ ஒரு சிறிய பாம்புகள் அப்படின்னு சொன்னால், இப்போ ஜூலேயே பார்த்திங்கன்னா மற்ற அனிமலுக்கு இப்போ நம்ம எப்படி டெய்லி ஃபுட்டு போடுறோமோ அதை போல் பாம்புகளுக்கெல்லாம் போட மாட்டோம். பாம்புகளுக்கு சின்ன பாம்புகளுக்கெல்லாம் வாரம் ஒரு முறை, இப்போ பெரிய பாம்புகளுக்கு இப்போ ஒரு மலைப்பாம்பு மாதிரி உள்ளதுக்கெல்லாம் 2 வாரத்துக்கு ஒரு முறை, 15 நாளுக்கு ஒரு முறை அப்படின்னு போடுவாங்க. அதாவது ஒரு ஜூவில் இருந்த ஒரு மலைப்பாம்பு ஒரு அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 நாட்கள் உணவு உண்ணாமல் இருந்திருக்கு. அந்த அளவுக்கு பாம்புகளால், அதாவது அது மேக்ஸிமம், அதனால் எல்லாமே அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது இல்லை, அது ஒரு அன்யூஷுவல் கேஸ். அது பொதுவாக இப்போ மற்ற நேரங்களில் நாங்கள் ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை போடுறோன்னா அது உடனே அந்த உணவை எடுத்துக்கும். ஏன்னா இன்னொன்று உள்ள நம்ம கேப்டிவிட்டியில், அதாவது ஒரு அடைக்கப்பட்ட இடத்துல வச்சுருக்கும் பொழுது அதுக்கு இன்னும் உடம்பு எக்ஸசைஸ்க்காக ரொம்ப கம்மி வெளிப்பகுதியில் இருக்கிறத விட. ஸோ அப்போ அங்கே இன்னும் ரொம்ப லிமிட்டடாக கொடுக்கணும். அதனால் அந்த மாதிரி அதாவது மற்ற பாம்புகளுக்கு வாரம் ஒரு முறை, இந்த மாதிரி பெரிய பாம்புகளுக்கு 2 வாரங்களுக்கு ஒரு முறை அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அதுங்களுக்கு வெளியிலையும் டெய்லி போய் சாப்பிடாது. ஒரு முறை நல்ல ஒரு உணவு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 15 நாள், இல்லை நல்ல ஒரு இன்னும் ஹெவியாக சாப்பிட்ருக்கு அப்படின்னா 1 மாதம் கூட அது அப்படியே சாப்பிடாமல் இருக்க முடியும். எஸ், அதை மாதிரி இருக்கலாம்.
பயம்தான் இதுக்கு வந்து பெரும்பாலும் வந்து இறப்புக்கு வந்து காரணம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விஷம் இல்லாத பாம்புகள் கடித்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் அட்டாக் மாரடைப்பில் இறந்து போகிறவங்களே ஷாக்லேயே வந்து செத்து போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா பாம்பு அவ்வளோதான், அது என்ன பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்ற அந்த ஷாக்கில் சாகிறவங்களே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் சொல்லலாம், பயம் இல்லாமல் வந்து இப்போ இதுலேயே வந்து ஒர்க் பண்ணி அது என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் அது இருக்க முடியும். இப்போ நாங்கள்லாம் போய் பிடிக்கும்போது சமயத்தில் வந்து கடி விழும், அந்த மாதிரி இருந்ததுன்னா இது ஏன்னா நம்மளுக்கு அது தெரியும் அதை பற்றி. ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி சாந்தமாக இருக்கலாம். பட் சாதாரண மக்களுக்கு அது இருக்க முடியாது. பட் வந்து அது ரொம்ப முக்கியம். மற்றவங்களும் சுற்றிலும் உள்ளவங்க வந்து ரொம்ப பயமுறுத்தி அவங்கள இன்னும் ஐயோ பாம்பு கடிச்சிருச்சா அந்த மாதிரி ரொம்ப ஒரு அனாவசிய பயத்தை ஏற்படுத்தாமல் ஒரு சாந்தமாக அவங்கள வச்சுருக்கிறது நல்லது. அந்த இடத்துல ரொம்ப அதிக கூட்டம் இல்லாமல் நல்லா ஏரேஷன் உள்ள இடத்துல வச்சு, இன்னொன்று நடந்து ஓடுறது, நடந்து விறுவிறுப்பாக எங்கேயும் வர்றது, அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது. அவங்கள எங்கேயாவது உட்கார வச்சு அட்லீஸ்ட் ஒரு சேரில் உட்கார வச்சு கூட ஒரு 4 பேர் தூக்கிட்டு போகலாம். எங்கேயாவது அந்த இடத்துல வெஹிக்கிள் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த வெஹிக்கிள் வரைக்கும். ஏன்னா அதிகமான பயமோ நம்ம வந்து பதட்டமோ ஏற்படும் பொழுது இல்லை ஓடும்பொழுது ஏற்படக்கூடிய அதீத இரத்த ஓட்டத்தினால சீக்கிரமாக வந்து அந்த விஷம் வந்து உடல் ஃபுல்லாக பரவிடும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஓடுறது நடக்கிறது சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஒரு வெஹிக்கிளில் அவங்கள வந்து கடிப்பட்டவர்களை பக்கத்தில் இதுக்கு வந்து ஒரே ஒரு மருந்து தான் இருக்குது. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே மந்திரிக்கிறோம், அங்கே பண்ணுறோம், இதெல்லாம் வந்து இதுவும் எகைன் வந்து அறிவியல் பூர்வமாக எதுவும் நிரூபிக்கப்படாத ஒன்று. நம்ம அங்கே போய் உயிரை இழக்கிறதுக்கு பதிலாக இது இந்த ஆன்டிவினம் அப்படின்றது வந்து ஒரு ப்ரூவன் மெடிசன். ஆனால் என்ன, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அங்கே போகணும், சரியான நேரத்துக்கு போகணும். நேரம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நம்ம நாட்டில் வந்து பொறுத்தவரையில் ஏற்கனவே சொன்ன அந்த 4 பாம்புகள், அந்த 4 பாம்புகளுக்கும் சேர்த்து அதனுடைய விஷத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட அந்த ஒரே மருந்து தான் அதுக்கு மருந்து. ஸோ அதனால் அது எங்கே நம்மளுக்கு பக்கத்தில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கல் சென்டர்ஸ்லலாம் இது வந்து இருக்கும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அதுதான் பெஸ்ட் பிளேஸ் இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ இம்மிடியேட்டாக அது இப்போ கிராமங்களில் வந்து நம்ம பகுதியில் நம்ம பக்கத்தில் எங்கே கிடைக்கிது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ அந்த பகுதிகளுக்கு உடனே வந்து நம்ம வந்து ஒரு வாகனம் மூலயமா அவங்கள வந்து எடுத்து செல்லும்போது, இப்போ இன்னும் 108 நிறைய இடங்களில் அந்த சர்வீஸ் நல்லாவே இருக்குது. அந்த மாதிரி வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த இடத்துக்கு போகிறது, அதுதான் ஒரே வழி. ஸோ வேறு எந்த விதமான நிறைய வைத்தியங்கள் சொல்லுவாங்க, ஷாக் வைக்கிறது, அந்த இடத்துல வந்து அதை சுடு தண்ணியை ஊற்றுறது, போட்டு கழுவுறது, இதெல்லாம் ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப போட்டு தேய்க்கக்கூடாது, கட்டக்கூடாது. இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ண வேண்டாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அதை தான் பண்ணணும். அதுதான் ஒரே சிறந்த வழி. அதுவும் நிறையா சினிமாவிலலாம் காட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு இது உண்டு. நிறைய இடத்துல வந்து மெடிக்கேஷனே ஈவன் வந்து மருத்துவர்களே அது வந்து பின்பற்றிய ஒரு வழி அது. ஆனால் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த ஏற்கனவே சொன்ன அந்த நெக்ரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, செல் டெத் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து இந்த செல்கள் இறப்பு. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த விஷம் வந்து எந்த இடத்துல அந்த விஷப்பாம்புகள் வந்து கடிக்கும்பொழுது அது பொதுவாகவே நிறையா இருக்கும். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி விரியன்லாம் கடித்து அதில் நிறைய பேர் வந்து அந்த கடிக்கப்பட்ட பாகங்கள் கை கால்களை இழந்தவர்கள் நிறைய பேர் உண்டு. ஏன்னா அங்கே உள்ள செல்கள்லாம் சுத்தமாக அரித்து அந்த எலும்புகள்லாம் தெரிகிற அளவுக்கு வந்துடும். ரொம்ப மோசமான அந்த இதெல்லாம் நீங்கள் அந்த ஏன்னா நாங்கள் இது சம்மந்தமாக அந்த டாக்டர்ஸ்கிட்டையும் அந்த நிறைய பேப்பர்ஸ் அதெல்லாம் படித்து பார்த்ததுனால அதில் உள்ள அது எவ்வளவு பெரிய ஒரு இது அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து தன்மையில் அந்த வந்து ஏற்கனவே இந்த செல் அரிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கும்பொழுது நீங்கள் இன்னும் அந்த பகுதியை அது வந்து சாதாரண பாம்பு, அதாவது விஷம் இல்லாத பாம்பாக இருந்தால் ஓகே, எனிஹவ் நம்மளுக்கு ஒன்றுமே ஆக போகிறதில்ல, இருந்தாலும் ஏதோ ஒரு பயத்தில் வந்து நம்ம அந்த இடத்த வெட்டி விட்றோம் அப்படின்னே வச்சுக்கோங்க, ஒன்றும் ஆக போகிறதில்ல. இது விஷப்பாம்பாக இருந்து இன்னும் நம்ம அந்த இடத்துல கீழ்ச்சி விடும்பொழுது இன்னும் ஃபர்தர் டேமேஜ் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு. இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அந்த விஷம் வந்து ரத்தம் உறையக்கூடிய தன்மையை வந்து பாதிக்கும். அதனால் வந்து விஷப்பாம்புகள் கடிக்கும்பொழுது அந்த இடத்துலேருந்து கண்டினியூஸாக வந்து அந்த தண்ணி மாதிரி உள்ள அந்த சீரம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் வெளியில். ஸோ அதுவே ஒரு அறிகுறி, இது வந்து விஷப்பாம்பு தானா அப்படின்னு இது பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இன்னும் வெட்டி விடும்போது பிளட் லாஸ் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் குறித்த நேரத்தில் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பிளட் லாஸால் கூட உங்களுக்கு இன்னும் வந்து ஃபர்தராக காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதுதான் இப்போ மாடர்ன் சயின்ஸில் இப்போ ஏன்னா இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு பெரிய ஒரு கைட்லைன்ஸே கொடுத்துருக்குறாங்க. ஸ்னேக் பைட் நடந்தால் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பயன்படுத்தப்பட்ட பழைய முறைகளெல்லாம் தவிர்ப்பது நல்லது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அருகில் உள்ள இந்த ஆன்டிவினம் அப்படின்ற அந்த விஷ முறிவு மருந்து பாம்பு கடிக்கு எங்கே கிடைக்குமோ அந்த இடத்துக்கு நம்ம உடனடியாக போகிறது தான் ஒரே வழி.
அக்கா அக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? முந்தா நாள் வரட்டி விட்டோம்ல ஒரு பாம்பு, காலையில் எங்கள் வீட்டில் வந்து படுத்து கிடக்குக்கா. ஐயோ, அப்புறம் என்ன பண்ண? நான் கட்டையை எடுத்து தட்டினேன்னா அந்த சத்தத்தை கேட்டே ஓடிவிட்டு. என்னக்கா சிரிக்கிற? நானே பாம்பு வந்துட்டு பதட்டத்தில் வந்து சொல்கிறேன். இல்லை வசந்தா, நீ பாம்பு வந்ததுன்னு சொன்னதுக்காக நான் ஒன்றும் சிரிக்கல. சத்தத்தில் ஓடி போயிடுச்சுன்னு சொன்ன பார்த்தியா, அதான் எனக்கு சிரிப்பாயிடுச்சு. அதில் என்னக்கா இருக்குது? அதில் ஏன் சிரிக்கிற? இல்லை வசந்தா, பாம்புக்கு காதே கிடையாது. என்னக்கா, நான் கட்டையை எடுத்து தட்டினதுனால தானே ஓடுனுச்சு. என்ன ஏமாத்த பார்க்குறிய நீ? உன்னை எதுக்குடி நான் ஏமாற்ற போகிறேன்? அப்புறம் எப்படி அது ஓடுனுச்சு நீ சொல்லு. நீ கட்டை எடுத்து தட்டின உடனே அந்த அதிர்வுலையே அது ஓடி போயிருக்கும். அப்போ அதுக்கு அது கேட்டு தானே இருக்கு. அதுக்கு காதே கிடையாது, அதால் கேட்கவே முடியாது. அது தரையில் படுத்துருக்கும் போது நீ அதிர்வை கொடுத்தனா தரையால் அந்த அதிர்வை வந்து அதால் உணர முடியும். ஆனால் அந்த சத்தத்தை அதால் காதால் கேட்க முடியாது. என்னக்கா சொல்கிற? அப்போ அந்த பாம்பாட்டிங்கெல்லாம் மகுடி ஊதுறப்ப அந்த பாம்பு எழுந்திருச்சு டான்ஸ் ஆடுது, அதுக்கு? அந்த சத்தத்துக்கு தான் ஆடிட்டுருக்குன்னு நீ நினச்சிக்கிட்டியா? அப்புறம் நம்ம எல்லாம் பாட்டு போட்டால் தானே டான்ஸ் ஆடுவோம். அது நம்ம சரி, பாம்புக்கு காது கேட்கணும்ல. அப்புறம் எப்படிக்கா அது ஆடுது? பாம்பாட்டிங்க என்ன பண்ணுறாங்க, ஒரே இடத்துலையா வச்சுக்கிட்டு ஊதுறாங்க. அவங்க அசைஞ்சு அதை ஆட்டும் போது அதுக்கு முன்னாடி அந்த பாம்பை வந்து கொண்டு வந்து வைக்கும் போது என்னடா நமக்கு முன்னாடி என்னமோ அசைதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசைவுலையே அது வந்து நோவுறுது. அதை பார்த்துக்கிட்டு நம்ம பாம்பு வந்து அந்த பாட்டை கேட்டுட்டு டான்ஸ் ஆடுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஐயேக்கா, நான் இத்தனை நாளைக்கு இதை தானே நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ வேணா நான் ஒன்று சொல்கிறேன், ட்ரை பண்ணி பார்க்குறியா? சொல்லு பாப்போம். நீ ஏதாவது இடக்கு மடக்கா சொல்லி என்னை மாட்டி விட்றாதக்கா, அப்புறம் பாம்பு என்னை போட்டுட்டு போயிடும். இல்லை, நீ அந்த மாதிரி பாம்பு வந்து அங்கே டான்ஸ் ஆடிட்டுருக்குன்னு சொன்னேல, அதுக்கு பின்னாடி போய் கிளாப் பண்ணி பாரு. கண்டிப்பாக நீ என்னை சாகடிக்க முடிவு பண்ணிட்ட. இல்லை வசந்தி, பாம்புக்கு காதே கேட்காது. நீ எவ்வளோதான் சத்தம் போட்டாலும் அது திரும்பியே பார்க்காது. ஏன்னா நீ தட்டுறது அதுக்கு கேட்கவே கேட்காதுல்ல. அப்போ நாங்கள் ஓடனா அந்த சத்தத்தில் வந்துருமா? அந்த அதிர்வு அதால் கண்டுபிடிக்க முடியும். தரையில் நீ டச் பண்ணியிருந்தனா அந்த அதிர்வு அதாலையும் எளிமையாக உணர முடியும். தரையை தொடாமல் நீ வேற எங்கேயாவது பண்ணிட்டு இருக்கும்போது அதால் கண்டுபிடிக்க முடியாது. அது தொட்டிருக்க அந்த பகுதியில் நீ ஒரு அதிர்வை ஏற்படுத்தினா கண்டிப்பாக அதால் உணர முடியும். அப்போ நீ வந்து சத்தத்தை கேட்க முடியாது, உணரதான் முடியுங்கிற. ஆமாம், சத்தத்தை உணர முடியாது, அதிர்வுகளை உணர முடியும். அப்போ பாம்பு இனிமேல் வந்தால் கீழே தட்டினா ஓடிவிடும். வாஸ்தவம் தான். உன் பக்கமே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ? மூட்டை காலி பண்ணிட்டு ஓடிடுவோங்க்கா. நீ போய் அதை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் அதுவும் உன்னை தொந்தரவு பண்ணாது. சரிக்கா. சரி வசந்தி, சாப்பிட்றியா? என்ன குழம்பு வச்சே? சாம்பார் தான். அட போக்கா, எப்போ பார்த்தாலும் சாம்பார். எங்கள் வீட்டில் இருக்கிற புளி குழம்பே பரவாயில்ல போ. சரி, தொட்டுக்க தரேன், அதையாவது வாங்கிட்டு போ. சரி சீக்கிரம் வாக்கா, நான் கிளம்பணும். சரி வசந்தி, இதோ வரேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களஞ்சியம் சமூக வானொலி பண்பலை 90.8.